ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்புகள்ல தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதாக. இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் என்னாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமேன். மோசே சாட்சி கூடாரத்திற்குள்ள பிரவேசித்த போது ஆரோனுடைய கோல் துளிர்த்ததாய் வேதத்துல நம்ம சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஒரே இரவுல அந்த கோல் துளிர்த்தது மாத்திரமல்லாமல் அது துளிர்த்து அது பூ விட்டு பழங்களை கொடுக்கிறதாய் இருக்க தேவன் உதவி செய்தார் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் தீர்மானம் செய்தால், இந்த சூழ்நிலைகள் அதற்கு அது சாதகமாய் இருக்க முடியாது. ஆரோனுடைய கோலை ஒரே இரவுல அது துளிர்க்க செய்து அது பூ பூத்து அது வாதுமை பழங்களை கொடுக்க தேவன் உதவி செய்ய முடியும் என்று சொன்னால், உங்களோடு இருக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறாய். என்ன அற்புதங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய இந்த புதிய நாளில உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஒரே இரவுல உங்களுக்கான நன்மைகளை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கான அற்புதங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர் செய்ய அவர் வல்லவராய் உங்களோடு கூட இந்த கால வேளையில பேசுகிறவராய் இருக்கிறார். ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்ய முடியும் என்றால், அது மாத்திரமல்ல அது துளிர்த்து பூ பூத்து காய்களை கனிகளை கொடுக்க செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உயர்வுகளை உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு கூட இருங்க, நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவரே, நீங்க இந்த காரியத்தில் அற்புதங்களை செய்வீங்கப்பா, நீங்க என் குடும்பத்துல ஒரு உயர்வை தருவீங்க, நீங்க நான் எதிர்பார்த்திருக்கிற வேலைகளை தருவீங்கப்பா, நீங்க என் வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு யோபுவை போல நீங்க சொல்லுங்க. யோபு சொல்லுகிறான், தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில ஆண்டவர் மேல அப்படிப்பட்ட நம்பிக்கை அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்களும் அப்படி ஆசீர்வாதத்தோடு நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள். அநேக அற்புதங்களை வேதத்துல தேவன் செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இந்த காலவேளையில உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். ஒரு விஷயாய் கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரே இரவுல ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்த தேவன் ஆண்டவரே, அப்ப அது மாத்திரமல்ல அது பூ பூத்து கனிகளை கொடுக்க நீர் உதவி செய்தபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, பயங்கரமான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யார் யார் அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ, இந்த காரியத்துல ஒரு அதிசயம் என்னுடைய வாழ்க்கையில நடக்காதா, இந்த காரியத்துல ஒரு மேன்மை வராதான்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நீ நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க வாழ்க்கையில காய்ந்து போயிருக்கிற கோல் இயேசுவின் நாமத்துல துளிர்ப்பதாக நாங்க செபிக்கிறோம். அந்த காய்ந்து போயிருக்கிற வாழ்க்கை துளிர்த்து பூ கொடுத்து கனிகளை கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்ன காரியத்துல நன்மைகளை எதிர்பார்த்து ஆண்டவரே இந்த காரியம் வறண்டு போய் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நினைக்கிறாங்களோ, அதை துளிர்க்க செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை நம்பிக்கையோடு கூட எதிர்பார்க்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.